All right, so we can start. Good evening, everybody. Vanakkam. Okay. So last class we had diagrams. We started diagrams from the previous two sessions. So we had this CH, which makes three sounds. One is ch, one is k, and one is sh. Like in ch, or. So here CH is making what sound? Ch, or, ch. Over here CH is making k sound. K, chemist, chemist. K, chemist. Over here, sh. Over here CH is making machine sound. So reading உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது பிகாஸ் உங்களுக்கு எய்தர் இதே இல்ல அது ட்ரை பண்ணி படிச்சிடலாம். பட் எழுதும் போது யூ ஹாவ் டு பி மெஷின். அப்போ சில டைம் குழந்தைங்க நீங்க இப்படி கூட எழுதுருவாங்க. சில பேர் எழுதுவாங்க மெஷ் சத்தம் கேக்குது அதனால எஸ்ஹெச் எழுதலாம். நோ ப்ராப்ளம். கிராஜுவலி தே வில் கம் டு நோ தட் இல்ல சவுண்ட் மெஷின்ல வந்து சிஹெச் ஓட தேர்ட் சவுண்ட் தான் நம்ம இங்க போடணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஃபுல் ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்றதுக்கு இந்த மாதிரி சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பெல்லிங் மட்டும் மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? All right. So then we had seen even SH sound. SH ல வந்து SH சேர்ந்து இது எல்லாமே ரெண்டு கான்சனன்ட். இங்க இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டூ கான்சனன்ட் ஆர் மேக்கிங் ஒன் சவுண்ட். அப்போ இது வந்து இது வந்து அப்படின்னு ஆக்ஷன்ஸ் எல்லாம் I've already taught you. So we see a lot of letter words in this sound. அதுக்கப்புறம் we saw AI and AY. கரெக்டா? AI and AY ரெண்டுமே வந்து it makes the A sound. A. என்ன ரூல் சொன்னேன் உங்களுக்கு இதுல? What did I say rule? When two walls are walking. Okay, I made this இதுக்கு கால் மாதிரி பண்ணி ஞாபகம் இருக்கா? ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கும் போது யார் ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்லி வில் டன் டூ த டாக்கிங் என்ன சொல்லும்? அதோட லாங் திங், அதாவது பேரு. So when two walls are walking, the first one does the talking. First one will tell its name. It will not tell its sound. So இங்க two walls இருக்கு பாருங்க. Y கூட wall கன்சிடர் ஆகும். ஏன்னா it makes the sound I என்ற சவுண்ட். ஓகேங்களா? So AI and AY நம்ம நிறைய வேர்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். நம்ம AI also makes A sound, AY also makes A sound. இது வந்து ஆரம்பத்துல இல்ல நடுவுல வரும். என்ன வரும்? ஸ்டார்டிங்ல வரும், இல்லாட்டி மிடில்ல வரும். லைக் ஏம், ஸ்டார்டிங் வந்தா ஏம் ஏம். இது மிடில்லனா லைக் இன் பெயின், மிடில்ல வந்து பாருங்க பெயின். பட் இந்த AY என்ற சவுண்ட் வந்து லாஸ்ட்ல வரும். லைக் இன் ட்ரே, ப்ரே. கிளியரா? எஸ் ஆர் நோ? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்பவே கேட்டுடுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே, எனி டவுட்ஸ்? I'm seeing the chat box. Doubt இருந்தா இப்பவே you can ask me. No doubts? Shall I rub the board? Shall I go for the next sound? Yes. Okay, I shall go for the next sound. Okay. All right. Okay. Let's go for the next sound. Shall I rub the board? Notes note பண்ணிக்கிட்டீங்களா? Okay. Now we'll go for the E. Last class உங்களை எழுதிட்டு வர சொல்லினேன். E words எழுதிட்டு வர சொல்லினேன். ஞாபகம் இருக்கா? Do you all remember? I told you to write more words. How many of you have done the homework? How many words have you written? Can you please tell me how many words have you written in double E? Number of words. 20 words எழுதிருக்கீங்களா? 10 5 எவ்வளோ எழுதிருக்கீங்க எல்லாருமே? Chat boxல type பண்ணுங்க. So last time we had seen sheep. So இங்க என்ன ஆகுது? Two diagrams. Sheep, sheep.
Trinco 8 எழுதிருக்கீங்களா? Okay, right. Very good. Trinco is written 8. Okay. 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 We had already seen this, right? Sheep. Okay. So what we can write? In other words, I'm just writing over here. Deep. 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 Then we can write eep. Eep. இது வந்து கான்சனன்ட் blend. கர்ற கர்றன்னு படிக்க கூடாது. creep. இத இப்போ கூட்டி வாசிங்க பார்க்கலாம். இல்ல, again consonant blend. sl sl e sleep sleep. சோ நம்ம எப்படி கூட்டி sleep அப்படி கூட்டி கூட்டி படிக்கணும் ஒண்ணு ஒண்ணா. எல்லா சவுண்டும் சொல்லிட்டு மொத்தமா அப்புறம் அப்படி படிக்க கூடாது. one by one keep on adding the sounds. I've already trained you for that. Okay, then we have sleep, creep, weep. We have done. Yes, we can do. What is this? Can anyone read it for me? Yes. Sweep. Sweep. Clear? Sweep. Shall we go to the next more? Feed. 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 Again, here we have a diagraph. Diagraph na enna? Rendu consonants சேர்ந்து, I mean two letters will make one sound. Two letters. It's not necessary it's a consonant. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு wall இருக்கு. ஓகேங்களா? So it's not necessary that it has to be wall. But இதுக்கு இன்னொரு பேர், ரெண்டு wall சேர்ந்து வந்தா அதுக்கு wall team கூட சில பேர் சொல்லுவாங்க. So நீங்க wall team சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. Wall team is also a diagraph. ஓகேங்களா? ரெண்டு வால் சேர்ந்து ஒரு டீம் ஆகுறதுனால அதுக்கு அப்படி பேர் சொல்லுவாங்க. ஓகே, சோ ஃபீட், ஈடு, அப்புறம் த ஈடு, டீடு, இல்ல கான்சனன்ட் blend, ப்ளீடு, அப்புறமா ரீடு, கிரீடு, ஈடு, நீடு. எழுதலாமா? இவ்வளவு வேர்ட்ஸ் ஆயிடுச்சா? இன்னமும் எழுதலாம் பாருங்க. I will write now. Feel. Okay. Peel. Heel. Right? Okay. Next we can write eat, sheet, eat, meat, eat, greed. The greed na பேராசைப்படுறது greed. greetனா ஒருத்தரை உள்ள வரவேற்கிறது. I greeted or good morning, good evening, அதெல்லாம் கூட greetingsல தான் வரும். Greet. Okay? Greet. Then you can say feed, sweet, street, consonant blend பாருங்க. street. யாருக்காவது இன்னும் கூட்டி படிக்க வரலையா? அப்படின்னா டீன் டைப் பண்ணுங்க. இன்னமும் யாருக்காவது பிளெண்ட் பண்ண கஷ்டமா இருக்கா? உங்க சென்டர்ஸ்ல யாருக்காவது இன்னமும் பிளெண்ட் பண்ணி படிக்க கஷ்டமா? பிளெண்ட்னா கூட்டி படிக்க கஷ்டமா இருக்கா? இல்ல இப்போ எல்லாருக்குமே ஓகேயா? ஓகேனா ஓன் டைப் பண்ணுங்க. டவுட்னா டீன் டைப் பண்ணுங்க. Because I can give you certain tips also for it. ஓகேங்களா? சோ எல்லாருக்கும் ஓகே நான் நம்புறேன். ஏன்னா யாரும் chat boxல எதுவுமே சொல்லல. ஓகேங்களா? All right. Okay. So now street we finished. We can even write over here Greek, sleek, tree, free, wheel, wheel, each. இங்க பாருங்க ரெண்டு டயகிராஃப் இருக்கு. ஓகேங்களா? each, speech.
Clear? Shall I rub the board? Week. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இங்கிலீஷ்லயே வந்து இந்த வீக்கும் படிச்சிருப்போம் இல்லையா? ரைட்? You would have come across this week also. இந்த வீக் ஸ்பெல்லிங் என்னது? இந்த வீக் ரெண்டுத்தையும் நம்ம வீக்குன்னு தான் உச்சாரிக்கிறோம், கரெக்டா? ஆனா ஸ்பெல்லிங் இது எப்போ? the days of the week. How many weeks are there in a month? எவ்வளவு வாரங்கள் இருக்கு? ஓகே, அப்போதான் நம்ம இந்த வீக் எழுதுவோம். ஓகேங்களா? ஒரு மாசத்துல 4 weeks இருக்கு, ஒரு வீக்ல 7 days இருக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த வீக் வரும், கரெக்டா? ஓகே, பட் இது வந்து இந்த வீக்னா என்னது? இந்த வீக்னா ரொம்ப வீக்கா இருக்கிறதுனா ரொம்ப நோஞ்சாவா இருக்கிறது, ரொம்ப நாட் ஃபீலிங் ஃபிட், அன்ஃபிட்டா இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் யூ கேன் சே ஐ எம் ஃபீலிங் வெரி வீக் டுடே. என்னால எந்திரிக்க கூட முடியல, ஐ வாஸ் ஃபீலிங் சோ வீக் டுடே. அப்போ நம்ம இந்த வீக் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து வாரம் பத்தி பேசும்போது இன்னைக்கு எந்த வாரம்? செகண்ட் சாட்டர்டே. ஆனா இந்தியால பேங்க்ஸ் ஹாலிடே இருக்கும். அப்ப இன்னைக்கு எந்த வாரம்? which week is this? is the second week or third week? அப்போ வந்து இந்த வாரத்துல பேசுவோம், கரெக்டா? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, அப்புறம் இந்த 7 days கம்ப்ளீட் ஆனா ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆகுது, கரெக்டா? அப்போ நம்ம இந்த வீக். சோ எப்படி தெரியும் நம்மளுக்கு இந்த வீக் எப்போ போடுறது? இந்த வீக் படிக்கும் போது ஈஸி. நம்மளுக்கு இதுவும் ஈன்னு தான் சொல்றோம், இதுவும் ஈ தான் சொல்றோம். இப்ப அடுத்தது இந்த ஈ பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? இந்த வாவல் காம்பினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2 ஈ சேர்த்தோம் ஈன்னு தான் சவுண்ட் போடும், ஈன்றது கூட ஈன்னு தான் சவுண்ட் போடும். ஓகேங்களா? சோ நம்ம இப்ப வந்து பார்த்தது எப்படி டபுள் ஈன்றது ஈன்று பார்த்தோம், கரெக்டா? ஓகே, இப்ப நம்ம ஈஏன்றது பார்க்க போறோம், ரைட்? So have you all copied it down? Yes? Can I rub the board? Yes na why type பண்ணுங்க. Shall I wait? Mannar has joined just now. Right, so last time we had just done a recap. Now we are going to do the EA sound. EA sound. EA. Okay, we are going to do the EA sound. Right. So I just rub the board now. Let's go and see these words. So you can write lot of sentence. Okay. I will meet you, or I will meet him. Okay. So like this, will, eat, meet. ஐன்றது சைட் வேர்ட் அண்டர்லைன் பண்றேன். இது எல்லாமே வந்து டபுள் சவுண்ட்ஸ். இது வந்து டயக்ராஃப். இல் மீ, இம், ஹிம். I will meet him. ஓகே, இந்த இடத்துல மீட்டுக்கு பதிலா feed him. எந்த ஆக்ஷன் வேணா எழுதிக்கலாம். feed him. I will greet him. இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லையா? So I will meet him, I will feed him, I will greet him. Okay. Then what you can write? She has the sheet. She sight word. Sight word கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி இப்போ உங்களுக்கு தெரியும் SHனா வந்து ஷ். இங்க வந்து லாங் வவல் சொல்லுது. ஷ், ஈ. She has the she has the sheet. Okay, she has the seed. Seed sheet. She needs the seed. I can feel the
pain. I, sight word, k and can, feel, feel, the pain, pain. So I can feel the pain. Is it clear? So இங்க பாருங்க pain என்றது a sound classல படிச்சோம் இல்லையா? இங்க e. ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்களே எவ்வளவு வேர்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். நீங்க பேசிக்கா ஃபர்ஸ்ட் அந்த 10 சைட் வேர்ட்ஸ் வச்சு you, your, okay, give me your street number or give me your whatever you want to say, give me your bean or give me your, okay. So we can even write I have a green pen or dress. எது வேணா எழுதலாம், dress. Okay. She is a queen. ஞாபகம் இருக்கா? QU நம்ம படிப்போம். In, queen. E, long word. She is a queen. So I've given you a lot of sentence. 5 sentences as of now I've given you. Please make sentence. Please practice. நான் சொல்லி கொடுத்து அப்படியே எழுதி வெறும் புக்ல வச்சிடாதீங்க. அதை practice பண்ணுங்க. Now let's go to the next sound. நான் சொன்ன மாதிரி இப்போ we are going to see the E. This also is E. Both E is equal to EA. Both will make E sound only. Okay. Now, how do we identify? See, there are a lot of words. சும்மா ஒரு டிப் உங்களுக்கு நான் கொடுக்கலாம். இது ரெகுலரா நம்ம phonicsல ஃபாலோ பண்ற டிப். வெட்டா இருக்கிற வேர்ட்ஸ், வெட் ஈரமா, உங்களுக்கு எந்த வேர்ட்ஸ் எல்லாத்துல கொஞ்சம் ஈரம் ஃபீல் ஆகுதோ அந்த அதுக்கும், அப்புறம் சாப்பிடுற பொருளுக்கும், ஈட்டிங் பொருள், ஈட் சாப்பிடுற பொருளுக்கும் ஏதாவது ஃபுட், நேம் ஆஃப் த ஃபுட்னு எழுதிக்கலாம். நேம் ஆஃப் ஃபுட். ஏதாவது ஒரு சாப்பிடுற பொருளோ இல்ல சாப்பாடு பத்தி பேசுறதோ அந்த மாதிரி பொருள், இல்லாட்டி ஈரமா இருக்கிற பொருள், அது எல்லாத்துக்குமே நம்ம EA யூஸ் மோஸ்டா பண்ணுவாங்க. இது வந்து ரூல் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப். டீச்சர்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பண்ணி கண்டுபிடிச்ச டிப் இது. பட் ஆனா நிறைய அதர் வேர்ட்ஸ்லயும் EA வரும். படிக்கும் போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. டபிள்யூ வந்தாலும் E சவுண்ட் போட்டு படிச்சிடலாம், EA வந்தாலும் E சவுண்ட் போட்டு படிச்சிடலாம். ஆனா எழுதும் போது எந்த E எழுதணும்ன்றது கொஞ்சம் இனிஷியலா மொத்தம் ஸ்பெல்லிங் பை ஹார்ட் பண்றதுக்கு வெறும்னே எந்த E வரும் மட்டும் நீங்க தெரிஞ்சு படிச்சா போதும். சோ சில வேர்ட்ஸ் இப்ப நான் எழுதுறேன், நீங்களே பாருங்க. இப்போ வெட்டான வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு EE வரும்ன்றது நம்ம படிக்கிறோம் இல்லையா? சோ வெட், சோ ஈரமான வேர்ட்ஸ் எல்லாம் இங்க எல்லாம் எழுதுறேன். ஈரம் பதம் இருக்கிற வேர்ட்ஸ், உங்களுக்கு ஈரத்தை ஃபீல் பண்ற வைக்க, கூலிங் எஃபெக்ட் கொடுக்கிற வேர்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. சோ இப்ப நீங்க பாருங்க, இப்ப நான் இதை எழுதுறேன், நீங்களே படிங்க. என்ன வேர்ட் இது? இது சிங்கிள் சவுண்ட் ப, ப, ஈ, ச, ப, ஈ, பீச், பீச். சோ சில டைம் குழந்தைங்க இப்படி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோ ப்ராப்ளம், அவங்களுக்கு அடுத்த வாட்டி அவங்கள கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லாட்டி நீங்க இனிஷியலா சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க உங்க வீட்டுல நீங்க 6th 7th படிக்கிற பசங்களா இருக்கலாம். நீங்க உங்க வீட்டுல சின்ன பசங்க இருந்தாங்கன்னா, நீங்க அண்ணனும் அக்காவா இருந்தீங்கன்னா, நீங்க 2 ஈக்கும் இங்க ஒரு பிளாக் ஹார்ட்டோ இங்க ஒரு ரெட் ஹார்ட்டோ போட்டுக்கோங்க. நீங்க கூட இப்படி விளையாட்டா கூட படிக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்படி வேர்ட்ஸ கொடுத்துட்டு, இப்ப இங்க பாருங்க, நான் இங்க ஒரு 2 வேர்டு எழுதுறேன். இதுக்கு கீழே இப்ப இதுக்கு என்ன இருக்கு, இதுக்கு என்ன இங்க ரெட் ஹார்ட், இங்க என்ன இருக்கு, பிளாக் ஹார்ட். இப்போ என்ன வரும், நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன், ரெட் ஹார்ட்னா EA வரும், பீச். ப்ளூ ஹார்ட்னா என்ன வரும், பிரீச். ஓகே.
So like this you can give them practice. அப்புறமா இப்படி பண்ணி பண்ணி அவங்களுக்கு ஸ்பெல்லிங் மனப்பாடம் ஆயிடும். So you can practice like this also. Okay, so this is just a tip. You can use it if you want, otherwise you can by heart it. Clear? Right. Next. இதெல்லாம் நீங்க தான் குட்டி படிக்கணும், நான் படிக்க மாட்டேன். நீங்க படிச்ச பிறகு நான் படிப்பேன். படிங்க. படிக்க வருதா? படிக்க வருதுன்னா எஸ் தம்ஸ் அப் கொடுங்க. ஸ்டீம். சோ ஸ்டீம் என்ற இடத்துல கூட ஈரம் பதம் இருக்கு இல்லையா? ஸ்டீம். நோட்டீஸ் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது பாருங்க. பாருங்க, படிக்க வருதா? இது எல்லாரும் எஸ்ன்னு சொல்றீங்க. வெரி குட், குட் ஜாப். ஸ்ட்ரீம்னா என்னது? ஒரு தண்ணியோட இது ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுலயும் நம்மளுக்கு ஈரம் இருக்கு இல்லையா? வாட்டர் இருக்கு. ஸ்ட்ரீம். ஓகே, கவனிங்க. சோ இப்ப இந்த சியும் இருக்கு இல்லையா? இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு இங்கிலீஷ்ல. சோ இந்த சின்றது பார்வை, பாக்குறது. இந்த சின்றது கடல். கரெக்டா? சோ இந்த மாதிரி சேம் சேம் ஸ்பெல்லிங்ஸ் பட் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஹோமோபோன்ஸ், ஹோமோகிராஃப்ஸ்ன்றது கிராமர்ல படிச்சிருப்பீங்க. கரெக்டா? சோ அததான் நம்ம இங்க சவுண்ட்ஸ்ல பாக்குறோம். சி சி. ஓகேங்களா? சோ யூ ஒன்லி நோ எந்த கான்டெக்ட்ல இந்த சி யூஸ் பண்ணணும், எந்த கான்டெக்ட்ல அந்த சி யூஸ் பண்றது உங்களுக்கு அது கிராமர்ல உங்களுக்கு தெரிஞ்சு. அந்த சென்டென்ஸ பார்த்தா she sees him. ஓகேங்களா? I play in the dash. அப்ப இந்த இடத்துல இந்த சி தான் வரும். I play in the sea. ஓகேங்களா? she see இங்க வந்து டேஷ் போட்டிருந்தா அப்ப என்ன? she sees him. இந்த இடத்துல இந்த சீஸ் தான் வரும். இந்த சி தான். சோ ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ் நீங்களே உங்களுக்கு கொடுத்து பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். இது வந்து பாக்குறது. she see, அவனை பாக்குறாள். இங்க I play in the sea. நான் கடல்ல விளையாடுவேன். ஓகேங்களா? சோ லைக் திஸ். ரைட்? ரைட். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் மோர் வேர்ட்ஸ். தென் டீ. டீ கூட தண்ணி தானே? ஒரு வாட்டரி ஃபீலிங் இருக்குல்ல? இட்ஸ் லிக்விட், ரைட்? சோ டீ. டீ. ஓகே, இது படிங்க பார்க்கலாம். என்ன வேர்டு இது? லீக். லீக், தண்ணி கொட்டு, லீக் ஆகுறது இல்ல? எது? ஒரு மில்க் பேக்கெட் இருக்கு, அதுல இருந்து பால் கொட்டுது. சோ இட் இஸ் அகைன் லிக்விட். இட்ஸ் லீக்கிங். சோ லீக்கிங், லீக். Okay, then we have we can give you yes, leaf. Leaf என்றது என்னது? Again this is leaf என்றது green. It's environment. This is having a cooling effect. Leaves. 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 Leaf. Okay. சீல் என்ற ஒரு அனிமல் நீங்க பார்த்திருப்பீங்க. தண்ணியில தான் இருக்கும், ஈரமாவே இருக்கும். அது சீல். கண்ணீர். டியர்ஸ். டியர்ஸ். இது டியர்ஸ். டியர்ஸ். ஓகே. சோ மோஸ்டா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல தட் ஈரம் பதம் யூ ஆர் able to feel it. இப்ப நான் சொன்னேன் இல்லையா நேம் ஆஃப் த ஃபுட். இப்ப நம்ம நேம் ஆஃப் த ஃபுட் எழுதி பார்க்க போறோம். பாரு, நான் போர்டை ரப் பண்ணலாமா? கேன் ஐ ரப் த போர்ட்? படிங்க பார்க்கலாம். இத பீஸ் கூட சொல்லலாம். ஓகே, பீஸ். பீன்.
இது நம்ம WH படிக்க போறோம் கூடிய சீக்கிரம். eat, wheat, wheat. Eat, eat, meat. Cream. இப்ப நான் ஒரு வேர்டு கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்க எழுதுங்க பார்க்கலாம். ட்ரீட், ஈட், ட்ரீட் எழுதிட்டீங்களா? ட்ரீட், ஈட் இப்படி எழுதிருந்தீங்களா? எல்லாருமே எல்லாரும் இப்படி எழுதிருந்தீங்களா? வெரி குட் ட்ரிங்கோ, வெரி குட். ட்ரீட், வெரி குட். சோ இது எல்லாமே நேம் ஆஃப் த ஃபுட் இல்லையா? சோ ஓகே, so then we have eat. eat கூட சாப்பிடுற ஒரு action. So eat. Right? Yes. Shall I rub the board? So there are other words. வேற இல்லாம இல்ல, வெறும் வெட் வேர்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் காமன் வேர்ட்ஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்றது. அதனால இப்படி ஞாபகம் வச்சு கூட நீங்க எழுதலாம். இல்லாட்டி நான் ஹார்ட் சொன்னேன் இல்லையா, பசங்களுக்கு இனிஷியலா டிக்டேஷன் இல்ல ஃபில்அப் கொடுக்கும் போது இங்க டேஷ் கொடுத்துட்டு இங்க கொடுத்து, இப்ப இங்க பாருங்க டேஷ், இப்ப இங்க வந்து பிளாக் ஹார்ட் போடுறேன், இங்க வந்து ரெட் ஹார்ட் போடுறேன். அப்போ இங்க என்ன பண்ணுவாங்க, இங்க ரெட் ஹார்ட்னா என்னது, EA போடுவாங்க, பிளாக்னா என்னது, அப்போ ரெண்டுமே மீட். இது வந்து மீட்ன்றது சந்திக்கிறது, இது மீட்ன்றது சிக்கன் மட்டன் எல்லாமே விடுற மீட். ஓகேயா? சோ ஃபிஷ், சிக்கன், மட்டன் எல்லாம் மீட்ன்றது மீட், இது மீட். ஓகே, சோ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரெண்டு மீட் இருக்குன்னு. Clear? Okay, so I'll just write down quickly. We have 2 more minutes. I'll quickly write down other words where you can have the eat words. Eat words. Okay, now now you have to read. I will not read. You only have to read. First எடுத்தோடனே I will not read ன்னு சொல்லிட்டு நானே ரீட்ன்ற வேர்டு எழுதிட்டேன். கரெக்டா? read, read. கரெக்ட். இப்போ அடுத்தது நீங்க படிங்க பார்க்கலாம். படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே, படிச்சிட்டீங்களா? Right? So, seat, seat. Week, week. Pl, pl. Plead, plead. Okay? least, இத படிக்க கூடாது. கான்சனன்ட் பிளெண்ட், கான்சனன்ட் பிளெண்ட் எப்பவுமே சாஃப்டா பிளெண்ட் பண்ணும். east, east. ஓகே, lean, அவள் ரொம்ப ஒல்லியாக இருக்கா, lean. So there are words. 2 diagrams are there. Each, teach. Eep, cheap. Okay? team. Eek, beak. leash, நாய்க்கு அப்படியே கழுத்துல கட்டி இருப்பாங்க, leash. leash, leash. Right? Leash. Then we can write here more words. Each, reach. So I would expect you to use, today we finish E and E and E words. E, ரெண்டுமே E sound போடுறது. Okay, and I expect you to make sentence with this.
ஓகேங்களா? நிறைய சென்டென்ஸ் எழுதுங்க. குடுக்குற வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு புக்ல எழுதிட்டு அப்படியே மூடிடாதீங்க. Then when you're writing, make sure you blend and write. You keep saying the sounds and write. Okay? So all the best. Happy practicing. Okay, we'll meet next class. Thank you, Nandri.